மாயபிம்பம். மாயபிம்பம். நான் மாயபிம்பம் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாயபிம்பமாக இருக்குது படம். மாயபிம்பம் சூப்பராக இருந்தது. மாயபிம்பம் மாயபிம்பம் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஹீரோஸு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல்லாம் அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. அதே போல் டைலாக்ஸ் எதுவுமே பழைய படத்துலேருந்து எடுத்து போட்ட மாதிரி இல்லை. ஆமாம், பிடிக்காத கல்யாணத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து புதுசாக இருக்குது இது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். இப்போது என்ன சொல்கிறது, லவ் ஸ்டோரி அப்படின்னா வந்து நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி இல்லை விட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி காட்டுவாங்க. அப்படி இல்லாமல் இப்போ டைரக்டர் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்குது. மாயபிம்பம் மாயபிம்பம் என்ற படத்தை பார்த்துட்டு இப்போ நான் வரேன். ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் சுரேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனநிறைவோடு தான் போவீங்க. எங்கேயுமே சலிப்பு இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு படம் போகுது. லவ் கண்டென்ட் தான். வந்து பாருங்கள், ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியல, பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்க மாதிரி இருக்குது. காமெடி ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். அவங்க யாருமே சொல்கிறேன் புது முகங்கள் மாதிரியே தெரியல. டைரக்டர் ரொம்ப நல்லா வேலை வாங்கியிருக்காரு. யதார்த்தமாக இருந்துச்சு படம். தியேட்டருக்கு எங்கே சார் இப்படியே வந்துட்டுருக்கு? இப்போ வரதே இல்லை சார், வருஷங்களாச்சு வந்து. இப்போ அந்த மாதிரி இப்போ தான் ஆரம்பித்து வச்சுருக்காரு மறுபடியும் சுரேந்தர். இங்கேருந்து அப்படியே மறுபடியும் போகட்டும். அந்த மாதிரி நல்ல படங்கள் வரட்டும். சின்ன இல்லை எதிர்பார்க்கல. பாரமாகவே இருக்குது, இன்னும் பாரமாக தான் இருக்குது அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு. ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் காமெடியாக போச்சு. அதான் தியேட்டரில் ஒரு கிளாப் சார். அந்த நர்ஸ் கேரக்டர் உள்ளே வந்தப்போ கிளாப் பண்ணாங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸோட பாண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அதில் நான் மாயபிம்பம் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாயபிம்பமாக இருக்குது படம். எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் தான் வந்து படம் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்து பார்க்கும்போது உண்மையிலே எதிர்பார்க்காம படம் ஆரம்பிக்கும் போது இன்னும் டோட்டல் நியூஃபேஸ் ஒரு மாதிரி ஆரம்பிச்சு படம் ஆரம்பிச்சு ஒரு 10வது நிமிஷத்துலேருந்து செம்ம படம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம லவ் மூவி. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 நாள் தூங்க மாட்டீங்க. அப்படி ஒரு கிளைமேக்ஸ். 20 வருஷம் முன்னாடி காதல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. காதல் படத்துக்கு ஈக்குவலான ஒரு படம். ஒரு ஃபேமிலினா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, லவ்னா என்ன அப்படின்ற மாதிரி உண்மையாக காதலிக்கிறவங்க எல்லாரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா எமோஷனல் வந்து கண்டிப்பாக கிளைமேக்ஸ் பார்த்து 2 நாள் தூங்க மாட்டீங்க. டேரக்டர் நம்ம அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் ப்ரோ. ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுன்றதை டேரக்ட் பண்ணியிருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் தான் ஒரு நல்ல கதைலாம் வரும், தமிழில் வரலன்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலே ஒரு நியூ ஃபேஸ் வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுன்ற டேரக்டர் பண்ணியிருந்தார். குறிப்பாக வந்து சாங்னவே நம்ம பொதுவாக வந்து நிறைய பெரிய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 பேர் பின்னாடி ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் என்ன தான் செலவு பண்ணி எடுத்தாலும் தம்மடி ஒரு டீம் கிளம்பிடுவாங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா எல்லாம் மொபைல் ஓடி தேட்டரில் படம் ஓடிட்டு இங்கே நம்ம மொபைலில் வேறு ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். இந்த படம் பார்க்கும்போது தான் பார்த்தா கிட்டத்தட்ட 100 பேர் பார்த்துருப்பாங்க. 100 பேரும் மொபைலே டச் பண்ணாமல் பார்த்த ஒரு படமாக நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஹோல் டீம் நல்லா பண்ணி சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட ஒர்க் அவுட் அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் செம சூப்பர் ப்ரோ. கதையோடு சேர்ந்த மியூசிக், ஒளிப்பதிவு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு செம ஃபீல் குட் மூவி. டைரக்டர் வாழ்த்துக்கள், ஹோல் டீமினுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஒரு 150 ரூபா கொடுத்தோம்னா அன்லிமிட்டட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். செமையாக ஒருத்தப்பலான்னு பார்க்கலாம். லவ் பண்ணுறவங்க எல்லோரும் பாருங்கள் ப்ரோ, ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. லவ் தானே, காதலை எப்படி சொன்னாலும் அது புதுசு தானே. எல்லாம் நம்ம 2005 இப்போ காதல் பார்த்துருப்போம், 7G ரெயின்போ காலனி பார்த்துருப்போம், சேது பார்த்துருப்போம், காதலன் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இது ஒரு காதல் கதை தானே படம். ஆனால் காதலிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும். அதுவும் இப்போ இங்கே இருக்கிற காதலங்கள்லாம் இந்த படத்தை வந்து பார்த்தா கொஞ்சம் உண்மையாக காதலிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஐயா நான் 4 பேர்த்தில் நான் ஒருத்தனா தான் படம் பார்த்தேன். அப்படி தான் இருந்துச்சு அந்த ஸ்டோரியே. மாயபிம்பம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி தான், பட் ட்ரூ லவ்னா எப்படி இருக்கணும்னு அதில் காமிச்சிருக்காங்க. இன்னொரு சேது படம், மரோசரித்ரா, அந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. காமெடியில் எப்படி இருக்கு, காமெடியும் நல்லா இருக்கு. சிம்பிளி சூப்பர். செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இல்லை இல்லை எதிர்பார்க்கல, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸு, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஆடியன்ஸ் கூட உட்காந்து படம் பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட ஃபீட்பேக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப அது வார்த்தைகளே இல்லை அது சொல்கிறதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோட தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். ரொம்ப நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டருக்கு வந்து குடும்பத்தோட படம் பாருங்க. மாயபின்பம் படம் என்ன உண்மையான காதல் எப்படி இருக்கு, அது உண்மையான காதல் வழி எப்படி இருக்குன்னு லைவாக சொல்லியிருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோனியோடைய லவ்வை புரிஞ்சுக்கிறது சீன் நல்லாயிருக்கு. அந்த சீன் அவன் அப்போ தான் அவங்களுடைய உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறான். அது வெறும் மேம்போக்காக பார்த்துக்கிட்டு இருந்தவன் ஒரு பெண்ணு ஒரு நம்ம என்ன ஒரு பெண்ணை எப்படி வேணால் கரெக்ட் பண்ணிடலாம், எப்படி வேணால் ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு டைரி, அவளுடைய டைரியை படிக்கிறப்போ அவளோட காதல் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்குன்னு ஃபீல் அழகாக இருக்குது. அது காமெடி ஃபஸ்ட் ஸ்டாப் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாப் காமெடி, அது அந்த அந்த பசங்களுடைய நம்ம ஜாலியாக பேசுவோம்ல, அது நல்லாயிருக்கு. அந்த பாண்டிங் நம்ம லைவாக இருக்குது. 4 பசங்க சேர்ந்து என்ன பேசுவாங்களோ அதுதான் லைவாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். ஆனால் அதுதான் செகண்ட் ஹாஃபுக்கான முழு ஸ்டோரியே. அருமையாக இருக்குது படம். எதிர்பார்க்கல, உண்மையில் அந்த மாதிரி எதிர்பார்க்கல. நானும் ஏதாவது பொண்ணு செத்து போயிருக்குன்னு நினச்சோம். ஸோ ஆனால் செத்து போயிருப்பாங்க அப்படி தான் ஒரு மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அது நான் உண்மையிலேயே கண் கலங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சீன் நல்லாயிருக்கு.